வணக்கம் நண்பர்களே, சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில 6th ஹிஸ்டரி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுல சிந்து சமவெளி நாகரிகம், இதுல பார்ட் 2 சிந்து சமவெளி நாகரிகத்துல நம்ம பார்க்க போற டாபிக் சிந்து சமவெளி மக்களின் வாழ்க்கை முறை. ஓகே, நம்ம போன வீடியோஸ்ல அவங்க வாழ்க்கை அமைப்பை பார்த்தோம், நகர அமைப்பை பார்த்தோம். இந்த வீடியோல அவங்களோட வாழ்க்கை முறையை பத்தி பார்ப்போம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா வரிசையான குடியிருப்புகள் காணப்பட்டன சிந்து சமவெளி நாகரிகத்துல. அது மட்டும் இல்லாம இங்க வந்து நிர்வாக பணியில தான் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. மக்கள் ஈவன் கடல் வழி வாணிகம் கூட பண்ணாங்க. மேரிடைம் ரிசர்ச், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கூட பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். எதெல்லாம் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா உலோகங்கள், விலை உயர்ந்த கற்கள், அணிகலன்கள், வேறு பல பயன்பாட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே ஏற்றுமதியும் இறக்குமதியும் செஞ்சாங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா போன வீடியோல லோத்தல் மாதிரி இடத்துல வந்து இங்க விளையிற பொருட்கள் எல்லாமே ஒரு கடற்கரை நகரமா இருந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டில் எப்படி காவேரி பூம்பட்டினம் செயல்பட்டுச்சோ அந்த காலத்துல அதே மாதிரி லோத்தல் என்ற நகரமும் செயல்பட்டுச்சு. சரிங்களா? ஓகே, இங்க உள்ள விசேஷம் வேற என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த சிலையை பாருங்க. நம்ம ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது பார்ப்போம். இது அங்க உள்ள கலை பண்பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சுண்ணாம்பு சிலை, தாடியுடன் காட்சி தரும் சுண்ணாம்பு சிலை. இதே மாதிரி சுண்ணாம்பு, கற்கள், பல விஷயத்தை வச்சு செஞ்சிருப்பாங்க. பட் டெரகோட்டான்னு சொல்லுவாங்க. சுட்டமண்ணால் செய்யப்பட்ட பொம்மைகள். சரிங்களா? இதை டெரகோட்டா ஃபிகரிங் சொல்லுவாங்க. இதான் வண்டி மாடு, புல்லக்காட். சரிங்களா? அதை வந்து சுட்ட செங்கலால பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நாட்டிய மங்கை. இந்த நாட்டிய மங்கை வந்து பிரான்ஸ் ஸ்டாச்சு. சரிங்களா? வெங்கலத்தால செஞ்சிருப்பாங்க நாட்டிய மங்கை. அது மட்டும் இல்லாம பல சீல்ஸ் வந்து கிடைச்சதாக நம்ம சொல்லுவாங்க. சீல்னா அந்த சுட்ட செங்கல் ரெக்டாங்கிள் ஷேப்லயே நமக்கு கிடைக்கக்கூடிய அச்சுகள். சரிங்களா? அந்த அச்சுகள் என்னென்ன அச்சுலாம் கிடைச்சது பாத்தீங்கன்னா, அது முக்கியமான அச்சு. அதாவது பசுபதினு நம்ம யாரை குறிக்கணும்? சிவபெருமானை குறிக்கிறதா சொல்றாங்க. லார்ட் பசுபதி ரெப்ரசன்ட் சிவா. சிவா வந்து பெனஸ்ல தவம் செய்யற கோலத்திலையும், தவம் செய்யற சுத்தி மிருகங்கள், யானை, புலி, இப்ப பார்க்கக்கூடிய எல்லா மிருகங்களும் சுத்தி இருந்த மாதிரி ஒரு டிபிக்ஷன் இருக்கு. ஸோ அந்த சீலும் நமக்கு கிடைச்சதா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல வந்து மண்பாண்டங்கள், கண்டெடுக்கப்பட்ட மண்பாண்டங்கள் வந்து கிடைச்சிருக்கு நமக்கு ஹரப்பால. ஓகே, இந்த மண்பாண்டங்கள்லாம் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சக்கரத்தை பயன்படுத்தி தான் செஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான 2 கண்டுபிடிப்புகள் வந்து ஒன்னு சக்கரம், ஒன்னு வந்து நெருப்பு. இந்த சக்கரம் வந்து டிரான்ஸ்போர்ட்டோட எதுக்கு அதிகமா பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மண்பாண்டங்கள் செய்யறதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. சிந்து சமவெளி மக்கள் என்னென்ன கைத்தொழில் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, எழுத்து பணி செய்வோர், முத்திரைகள் தயாரிப்போர், கட்டட பணியாளர்கள், மரஞ்சாமான்கள், பொம்மைகள் படைப்போர், இன்னும் பல கைவினை கலைஞர்கள் இருந்தாங்க. நம்ம மேல பார்த்தோம் பாத்தீங்களா, இந்த படங்கள்ல காட்டப்பட்ட எல்லா கைவினை கலைஞர்களும் சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, சுடுமண் பொம்மைகள், கிளிஞ்சர்கள், பித்தளை செம்பு, வெள்ளி, தங்கம் முதலியவற்றால் செய்யப்பட்ட பல விளையாட்டு பொருட்களும் இருந்துச்சு. இது போக பெரியவங்களுக்கு பயன்படுற ஆயுதங்கள், வீட்டு ஜாமான்கள், கருவிகள் எல்லாத்தையும் செம்பையும் வெண்கலத்தையும் கலந்து பயன்படுத்தினாங்க. அப்போள்ள மனிதர்களுக்கு, சிந்து சமவெளி மக்களுக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரியணும். அவங்களுக்கு இரும்பை பற்றிய அறிவு கிடையாது. இரும்பை பற்றிய அறிவு இந்தியாவுக்குள்ள எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அது வேதகால மக்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது ஆரியர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இரும்பு பற்றிய அறிவு வந்துச்சு. அவங்களுக்கு செம்பு தான் தெரியும். அப்புறம் தங்கம், வெள்ளி அணிகலன்கள் பயன்படுத்தினாங்க. இதால பயன்படுத்தினவங்க முத்து சிற்பியால அணிகலன்கள் பயன்படுத்தினாங்க, வருமானம் கம்மியா உள்ளவங்க. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, சுடுமண் முத்திரைகள், சீல்ஸ் சொன்னோம்ல, அப்போ பசுபதி சீல்ஸ் பார்த்த மாதிரி பல வகையான முத்திரைகள் இருந்துச்சு. எடுத்துக்காட்டா அந்த காண்டா மிருகம், எருது, யானை, அப்புறம் யூனிகான், ஒற்றை கொம்புவான், அந்த மாதிரி பல வகையான முத்திரைகள் வந்து இருந்துச்சு. அந்த முத்திரைகள்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதெல்லாம் செவ்வக வடிவில் இருந்துச்சு. நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அதுல குறிக்கப்பட்ட எழுத்துக்களை நாம் இன்னும் இனங்காணவில்லை. அதாவது நம்ம டெசிஃபர் பண்ணலன்னு சொல்றாங்க. சரிங்களா? வண்டி, புறா, யோக முத்திரைகள், பல வகையான உருவ பொம்மைகள் இருந்தது. ஓகே, சிந்து சமவெளி நாகரிகத்துல வாழ்ந்த மக்கள் பயன்படுத்தின எழுத்து முறை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து முக்கால்வாசி பிக்டோரியலா தான் எழுதியிருக்காங்க. எல்லாமே படங்களும் பொறிக்கப்பட்ட முத்திரைகளும் தான் இருந்துச்சு. கொக்கு, மீன், அத மாதிரி தான் வரைஞ்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால அவங்க எழுத்து வடிவுகள் இவங்க வந்து கலையில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. பட் அந்த எழுத்து வடிவங்கள் சித்திர எழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டது. நாம் இன்று வரை சரியாக அதை பிரித்தெடுக்க முடியவில்லை. அடுத்த தொழில், சிந்து சமவெளி நாகரிகத்துல விவசாயம் இருந்துச்சுன்னு கேட்டா, ஆமா இருந்துச்சு. அங்க கைவினை கலைஞர்கள் மாதிரியே விவசாயிகளும் அதிகம். சரிங்களா? அவங்க என்ன விதைச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோதுமை, பார்லி, இந்த 2 தான் ரொம்ப முக்கியம். வீட் அண்ட் பார்லி. அப்போ அவங்களுக்கு ரைஸ் பற்றிய அறிவு கிடையாது. ஓகே, இது போக ஒரு இடத்துல அக்ரிகல்ச்சர் இருந்தாலே அடுத்தங்க இது இருக்கும், வணிகம் இருக்கும். ஸோ
அது மட்டும் இல்லாமல் கைவினை கலைஞர்களோட பொருட்களையும் விற்கிறதுக்கான வணிகம் இருந்துச்சு. கைத்தொழிலர்கள், வணிகர்கள், நெசவாளர்கள், மண்பானம் செய்வோர், நம்ம பார்த்தோம்ல எல்லா தொழில்களும் அங்கே சிறந்து விளங்கிடுச்சு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்க மிஞ்சிய தானியங்களை சேமித்து வைக்கும் பழக்கமும் அங்கே இருந்தது. அதான் சேமிப்பு களஞ்சியங்கள், தானிய கிடங்குகள், கிரானரிஸ்ன்னு சொல்லுவாங்க, தானிய கிடங்குகள்லாம் இருந்துச்சு. ஓகே, சிந்து சமவெளியின் மக்கள் உடுத்திய ஆடைகள் பார்த்தீங்கன்னா பருத்தி, கம்பளி ஆடைகளை அணிந்தார்கள். வேட்டி, அதுக்கப்புறம் வேட்டி கீழாடையும் சால்வை மேலாடையும் அணிஞ்சிருந்தாங்க. சரிங்களா? அப்புறம் அணிகலன்கள், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தங்கம், வெள்ளி, தந்தம், விலை உயர்ந்த அணிகலன்கள்லாம் பணக்கார மக்களும், ஏழைகள் வந்து கிழிஞ்சகள், தாமிரங்கள், அந்த மாதிரி சிப்பி வச்சு செய்யப்பட்ட அணிகலன்களை அணிஞ்சிருந்தாங்க. இதுல என்ன விஷயம்னா ஆணும் பெண்ணும் இருபாலரும் அணிகலன்கள் அணிஞ்சிருந்தாங்க. அப்புறம் கலைகள் சொல்லப்பட்ட டெரப்போட்டா, சுட்ட மண் சிற்பங்கள், இது வந்து இந்த பொம்மைகள் செய்வதில் இந்த சிந்து சமவெளி மக்கள் கைதேர்ந்தவர்களாக இருந்தாங்க. பறவைகள், விலங்குகள், ஆண் பெண் உருவங்கள், எருதுகளால் இழுக்கப்படும் ஓடு, இந்த படத்துல பார்த்த மாதிரி எல்லா மண்பாண்டங்களையும் குவளைகளையும் இந்த அவங்க பொம்மைகளா செஞ்சிருந்தாங்க. சரிங்களா? இது வந்து உங்களோட ஸ்பெஷல். ஓகே, இவங்களோட சிற்பக்கலைன்னு சொல்லப்பட்டா வெண்கலத்திலான நாட்டிய மங்கை சிலை, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி வெண்கலத்திலான நாட்டிய மங்கை சிலை, இந்த நாட்டிய மங்கை சிலை, இந்த சுட்ட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது வந்து இதுக்கப்புறம் இந்த சுண்ணாம்பால் செய்யப்பட்ட தாடியுடன் காட்சி தரும் ஒரு பியர்ட் மேன் சொல்லுவாங்க இவரோட சிலை. இந்த சுண்ணாம்பு சிலைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல இதே பார்த்தீங்கன்னா ஸ்கியர்டைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுட்ட செங்கலும் இந்த சுட்ட சுண்ணாம்பு சிலையும் வெண்கலத்திலான நாட்டிய மங்கை சிலையும் கிடைத்தது. இதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே அவங்க சிற்பக்கலைக்கு சான்றுகளாகும். அடுத்து சமயம். சிந்து சமவெளி மக்கள் எந்த கடவுளை வழிபட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பசுபதியை வழிபட்டாங்க. அந்த முத்திரையில் இருந்த மாதிரி பசுபதி. இந்த பசுபதி எதை குறிக்கும் என்றால் சிவனை குறிக்கும். அப்புறம் பெண் கடவுள், இவங்க கும்பிட்டதே மதர் காடஸ். ஓகே, அப்புறம் லிங்கம், சூளம், மரம் முதலியவற்றை வழங்கினர் சிந்து சமவெளி மக்கள். இவர்களுக்கு முன்னோர்களை வழிபடும் முறையும் இருந்துச்சு. எப்படி முன்னோர்களை வழிபட்டாங்கிற ப்ரூவ் ஆச்சுன்னா இவங்க புதைக்கும் பழக்கங்கள், அதாவது முதுமக்கள் தாலி, நம்ம ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சது பார்த்தீங்களா, அதே மாதிரி முதுமக்கள் தாலிகள் வந்து அங்கே இருந்துச்சு. தாலிகள்ல அவங்களுக்கு உணவும் அணிகலனும் வச்சு புதைச்சாங்க. இன்று வரை இந்த பழக்கம் நமக்கு இருக்கு. ஒருத்தரை புதைத்த பின் அவங்களுக்கு பிடிச்ச உணவை அவங்க கல்லறையில போய் நம்ம சமர்ப்பிப்போம். அதே மாதிரி பழக்கம் சிந்துவெளி மக்களுக்கு இருந்துச்சு. ஓகே, இந்த நகரம் அழிந்து போனதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரத்திலான பொருட்கள் வந்து பெருந்தீயினால அழிஞ்சிருக்கலாம். இல்லாட்டி என்னென்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர் நடந்திருந்திருக்கலாம், இல்லை இயற்கை காரணங்களால் அழிஞ்சிருக்கலாம், இல்லை சிந்து ஆறு இருக்கு பார்த்தீங்களா, சிந்து ஆறுல தான் நம்ம மொஹஞ்சதாரோவும் ராவி நதிக்கரையில் ஹரப்பாவை இருந்தா சொன்னோம். அங்க 6 சீற்றம் அடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த காரணங்களால் அழிஞ்சிருக்கலாம். இல்லாட்டி ஆரியர்கள் படையெடுத்து வந்திருக்கலாம். இந்த ஆரியர் படையெடுப்பு தான் எல்லா அறிஞர்களும் முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஆரியர்கள் படையெடுப்பு வந்ததுனால மொஹஞ்சதாரோ மக்கள் அழிஞ்சிருக்கலாம். இது எப்படி முன்னெடுத்து வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவில் மனித எலும்புக்கூடுல அடிப்பட்ட எலும்புகள்லாம் இருந்துச்சு. சரிங்களா? அவங்க குறுக்கெலும்புகள்ல அடிப்பட்ட சான்றுகள்லாம் இருந்தது. இதனால படையெடுப்புகள் நடந்ததுக்கான சான்றுகள் அதிகம். ஓகே, எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய நாகரீகம் நமக்கு முன்னாடி வாழ்ந்தது இந்தியாவில் புலனாகிறது. சயின்ஸ் டீச்சிங் அகாடமியில் இணைந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல வீடியோக்களுக்காக. நன்றி, வணக்கம்.